இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த சந்தோஷமான தருணம் இப்ப வந்துருச்சு. எஸ், இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் நடுவில் இருந்த பிரச்சனையில ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இந்தியன் கவர்மெண்ட் நம்மளோட கண்ட்ரியோட டெவலப்காக நிறைய விஷயங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல ஜிஎஸ்டி ரிஃபார்ம் ஆகட்டும், இன்கம் 12 lakhs வரைக்கும் இருந்தா எந்த டாக்ஸும் இல்ல அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதாகட்டும், அண்ட் 8 பே கமிஷன் இந்த வருஷத்துல இருந்து லான்ச் ஆகுது. லாஸ்ட் குவார்டர்ல ஜிடிபி வந்து 8.2% இருந்துச்சு. பட் ஸ்டில் மார்க்கெட் வந்து டவுன்ல தான் இருந்தது. இதுக்கு மெயினான ரீசன் பாத்தீங்கன்னாக்கா அமெரிக்கா இந்தியா மேல போட்டிருந்த டாரிஃப், அதுல ஒரு சுமூகமான தீர்வு வந்து நேத்து நைட்டு வந்து கிடைச்சிருக்கு. இதன் மூலமா 50% நமக்கு போட்டிருந்த டாரிஃப் வந்து இப்ப வந்து 18% வந்து மாத்திருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு சரி ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். நமக்கு இருந்த ஒரே பேரியரும் வந்து இப்ப போயிருக்கு. கண்டிப்பா வந்து இங்க இருந்து நல்ல ஒரு பூம் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த குவார்ட்டருக்கு அப்புறம் கம்பெனிஸோட ரெவென்யூ பத்தின இன்ஃபர்மேஷன் வெளியே வந்துச்சு அப்படின்னா இந்த மார்க்கெட் கண்டிப்பா பெரிய பூம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த நேரத்தில் நீங்க ஆல்ரெடி ஒரு இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா ஸ்டே கனெக்டடா இருங்க, உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்க புது இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா திஸ் இஸ் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட். உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்கா ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். சமீபத்தில் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் யூனியன் பட்ஜெட் அப்படிங்கறத தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதுல நம்ம பினான்சியல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்னென்ன சாதக பாதக விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதை மிஸ் பண்ணாம இருக்கணும்னாக்கா மறக்காம நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.